வணக்கம். என் பேர் நெசீரா. நான் கூடலூர் சிட்டில டைலரிங் இன்ஸ்ட்ரக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு பேச போற புக்கு வி.கே. கார்த்திகேயன் சார் அவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டுள்ள புக்கு என்னதுன்னா, நாளும் நாளும் நல்லாசிரியர்கள் என்ற புக்ல இருந்து சில கருத்துக்கள் உங்களிடம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுல முதல் தலைப்பாக நான் எடுத்துக்கொள்வது நிலைத்து நிற்க அதிகம் படியுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் உங்களிடம் முன்னுக்கு கொண்டு வரேன். நிலைத்து நிற்க அதிகம் படியுங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படின்னா, வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாமே நம்ம அதிகமா புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வேண்டிய நான் இப்போ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கையில அதிகமா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னவே சொல்லலாம், நான்லாம் அதிகமா புக்ஸை எடுத்து படிக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நான் ஒரு புக்கை, அதுவும் தமிழ்ல, நான் மலையாளி பேசிக்க, எனக்கு நான் தமிழ்ல ஒரு புக் எடுத்து படிச்சு அதை உங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்தது இந்த இந்த நிகழ்ச்சி தான். அப்போ அதனாலயே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில எப்பவுமே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே நம்ம புத்தகங்களை அதிகமா படிக்கணும். அந்த புத்தகங்கள் படிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் சொன்னா, நம்மளுடைய மூளைக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுனால நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். நம்ம செய்யும் வேலையை இன்னும் திறம்படுத்தி பண்ணுவதற்கான நிறைய ஐடியாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது நல்ல புத்தகங்கள் படிப்பதனால் மூலம்தான். இப்படி நான் இதை பத்தி படிக்கும்போது நான் ஒரு இடத்துல கேட்ட ஒரு உதாரண கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம மூளை ரொம்ப நல்ல பழிச்சா, நல்ல ஒரு மூளை, அதுக்கு ஒரு ரெஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே தூங்கி கொண்டே இருக்கும். அதுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்து அதை உயர்த்தி எழுந்தா கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் அதோட இது. ஒருத்தர் எப்பவுமே ஒரு யாசகம் எடுத்துட்டு இருக்கிற எப்பவுமே ரொம்ப நாளாவே அவர் ஒரு யாசகம் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் கையில ஒரு திருவோடு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப திருவோடு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. அந்த திருவோடு ஒரு இந்த இடத்துல ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்துறாங்க. இதெல்லாம் கிளீன் நகைகள் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த திருவோடோட அழுக்கு கொஞ்சம் எனக்கு நீக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, கண்டிப்பா முடியும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை தேய்க்கிறாரு. இதை பார்த்துட்டு நின்று இவர் ரொம்ப தேய்க்கிறாரு, அது தேய்ஞ்சு போயிருமோ, எனக்கு அந்த திருவோடு மறுபடியும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இவர், நிறுத்துங்கள், நீங்க ஏன் அதை இந்த அளவுக்கு தேய்க்கிறீங்க, அது நாசமாயிரும், எனக்கு இருக்காது அப்படின்னு. அப்ப அவர் பொறுமையா சொன்னாரு, நிறுத்துங்கள், நான் நான் அதை இன்னும் நல்லா தூசி தட்டி உங்களுக்கு கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ மறுபடியும் அவரு நீங்க இப்போ தூசி தட்டிட்டு இருந்த அவர் அவர் கேட்பாரு, நீங்க எத்தனை நாளா இதுல யாசகம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல, இந்த திருவோடு உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எங்களுடைய அப்பா கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. உங்க அப்பாவுக்கு யார் கொடுத்தாருன்னு கேட்கும்போது, எங்களுடைய தாத்தா எங்க அப்பா கையில கொடுத்தது, நாங்க 3 தலைமுறையா என்ன பண்ணோம், யாசகம் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா அந்த திருவோட தேய்க்க அது கொஞ்சம் பளபளப்பா ஆயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் போக போக அந்த பளபளப்பு போய் அது மின்ன தொடங்கிருச்சு. அந்த அதுல இவர் அதெல்லாம் முடிச்சு நல்லா சுத்தம் பண்ணி அந்த மின்னுற திருவோட அவர் கையில கொடுத்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க உங்க கையில இருக்கிறது திருவோடு கிடையாது, இது ஒரு தங்க பாத்திரம். இதை வச்சுட்டுதான் நீங்க 3 தலைமுறையா இது பிச்சை யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த திருவோடு, அதாவது அந்த தங்க பாத்திரம் மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொருத்தங்களுடையும் மூளைன்றது. அந்த மூளைய நல்ல விதமா கொண்டு வரணும் அப்படின்னா, புத்தகம் என்கிற அந்த இதை பயன்படுத்தி நல்ல புத்தகங்களை பத்தி நிறைய படிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அந்த நம்மளுடைய மூளைய நல்ல ரீதியில கொண்டு வைக்க முடியும். அதனால நல்ல வெற்றியும், வாழ்க்கையினோட வெற்றியும் அடைய முடியும் அப்படின்றது கருத்து தான் என்னுடைய முதல் நான் சொல்றேன் உங்ககிட்ட. 2வது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வெற்றிக்கு சிந்தனையை விதையுங்கள் அப்படின்னா,
3 முறையும் முயற்சிச்சுட்டு எவரெஸ்ட் சிகரத்துடைய உச்சியை அடைய முடியாம இருந்த எட்வன் ஹிலாரி அப்படின்ற ஒருத்தர் அவர் திரும்பி நின்னுட்டு அவர் அந்த மலையை பார்த்து திரும்பி நின்று அவர் கேட்கிற ஒரே கேள்வி, திரும்பி நின்று பேசினது என்னன்னா, மலை நீ வந்துட்டு நீ ஒரு மலை, உன்னோட வளர்ச்சி உயரமான மலை, உன்னோட வளர்ச்சி அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா நான் 3 முறையும் உன்னிடம் தோற்று விட்டேன். ஆனா ஒரு முறையாவது நான் உன்னை வெற்றி கொள்வேன் அப்படின்ற ஒரு உறுதியான எண்ணம் எனக்குள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அந்த எண்ணமே என்னைய வந்துட்டு உனக்கு உன்னை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மீண்டும் முயற்சி எடுத்தாரு. அப்படி அதோட முயற்சியில தான் 1953 செர்பா டென்சிங் அவருடைய அவரோடு சேர்ந்து இவரும் வந்து அந்த மலையோட உச்சியை தொட்டாரு. அந்த உச்சியை தொட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரியே என்னுடைய சிந்தனை, அந்த ஊக்கம் என்னை வெற்றி அடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மலையை பார்த்து அவர் சொல்றாரு. இப்படி சொல்லும்போது நம்ம என்ன அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திறமைகள் நிறைய பேத்துக்கிட்ட இருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஊக்கமும் நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கம் அளிச்சு அவங்களோட திறமையை முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்சா மட்டும்தான் அவங்களும் அந்த மாதிரியான வெற்றிகளை பெறுவதற்கு நம்மளும் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இது மூலம் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது. அடுத்ததாக, அன்பு காட்டுங்கள், அன்பாக பணிவிடை செய்யுங்கள். அன்பு காட்டுங்கள், அன்பான பணிவிடை செய்யுங்கள். அன்புதான் எல்லா இடத்துலயும் ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஒரு முறை நம்மளுடைய பகுதி ஒரு முறை வந்துட்டு இப்ப நம்மளோட கதாசிரியரோட பகுதியில வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல பேசுறதுக்காக இவரை அதாவது சீஃப் கெஸ்டா அவரை கூப்பிட்டிருந்தாங்க. அவர் அங்க என்ன பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பத்தி அவரு டாபிக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பரேஷனோட போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில அவர் ஒரு வாசகத்தை படிச்சாரு. எல்லாருடன் அன்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை படிச்சாரு. அப்படி படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவரோட மனசுல ஒண்ணு வந்துச்சு, இந்த நாள்ல நாம் முதல்ல பார்த்து படிச்ச நல்ல ஒரு விஷயம் எல்லாரிடமும் அன்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படித்தானே. அப்போ அதை பேஸ் பண்ணி நாம் வந்து மற்றவங்களிடம் பேசினா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டாபிக்ஸா எடுத்துக்கொண்டு போய் அங்க பேசணுன்ற எண்ணத்தை அவர் வளர்த்தினாரு. அதுல இப்போ நம்ம பூப்பந்தாட்டம், அதே மாதிரி டென்னிஸ், அதே மாதிரி கால்பந்து, இந்த விளையாட்டுகள், சாதாரணமான இந்த விளையாட்டுகளுக்கு எல்லாமே வந்து முதல்ல வந்துட்டு லவ் ஆல் அப்படின்ற ஒரு வேர்டிங், அதாவது எல்லாரிடமும் அன்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வேர்டை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லி அந்த விளையாட்டுக்கு முன்னாடி தன் நண்பர்களோடவும் சரி, நம்மளுடைய எதிர் போட்டியாளர்களோடும் சரி, அவங்க கிட்ட எல்லாரும் முன்னாடியும் லவ் ஆல்ன்ற அந்த வேடிங் சொன்னதுக்கு அப்புறம் தான் பந்தையை அவங்க தட்டி விளையாட தொடங்குவாங்க. சாதாரணமா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுலயே நம்ம அன்புன்றத கலந்து சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களில் நம்ம எல்லாரிடமும் அன்பாக பகிர்ந்து கொண்டா, இப்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸ்ல, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நம்மளுடைய கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்துட்டு வீட்டுல ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ல வரலாம். அதே மாதிரி நம்மளும் கூட அப்படி கூட இருக்கலாம். நம்ம வீட்டுல இருந்து வரும்போது கூட ஒவ்வொரு பிரச்சனைகளும் ட்ரெஸ்டா இருக்கும். அன்பா அந்த குழந்தைங்க கிட்ட பேசும்போதும் சரி, அவங்க கூட பகழும் போதும் சரி, அவங்களுக்கு எடுத்து சொல்லி மற்றவர்களுக்கு தீமை நினைக்காம அன்போடு இருந்து கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் போதுதான் நம்ம அந்த இடம் அன்பாலேயே விளங்குவோம் இல்லைங்களா? அது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கும் போய் சேரும், அவங்களும் அதுக்கு முன்னேற்றம் வருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் லவ் ஆல் அப்படின்றது நான் சொல்ல விரும்புறேன். அடுத்ததாக, மறக்க முடியாத முகம் அப்படின்னா அன்னை தெரேசாவோடைய முகம்தான். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அன்னை தெரேசாவை பத்தி. அவங்க முகம் வந்துட்டு நம்மளுக்கு யாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு முகம் தான் இல்லைங்களா? அவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ துறவி. அவங்க வந்துட்டு ஏழைகளான அனைவருக்குமே, ஏழைகள், விதவைகள், அதே மாதிரி மற்றவங்களால் வந்து துரோகம் பண்ணக்கூடிய ஆளுங்கள், நிறைய பேரால கைவிடப்பட்ட அநாதைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு உதவி செய்வதற்காகவே அவருடைய வாழ்நாள் முழுசையும் கொல்கத்தாவிலேயே அவர் கழிச்சாருங்க. அவங்களுடைய நிறைய ட்ரஸ்ட் முகாந்திரம் நிறைய வேலைகள் அவங்க நிறைய உதவிக்கரங்கள் அவங்க செஞ்சுட்டே இருந்திருந்தாங்க. அப்படி இருக்கும் வேலையில் தான்
யார்கிட்டயுமே வந்துட்டு அவர் ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு யாருக்குமே அவங்க வந்துட்டு ஒரு உதவியும் செஞ்சது கிடையாது. மற்றவர்களுடைய இருந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இறைவன் மக்கள் எல்லாருமே வந்து எனக்கு கடவுள் தந்த வரம் தான் அப்படின்னு நினைச்சு தேவைப்படுபவர்களுக்கு எல்லாமே உதவிக்கரம் நீட்டின அன்னை தெரேசா அம்மா அவர்களுக்கு அவங்க வந்துட்டு ஒரு தடவை இருக்கும்போது அவங்களோட மூத்த சகோதரியான ஒரு துறவி கிட்ட ஒரு 3 ஷெல்லி நாணயங்களை காமிச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 ஷெல்லி நாணயங்களை வச்சு நான் ஒரு அனாதை ஆசிரமத்தை ஒண்ணு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த அவங்களும் ஒரு என்ன இறக்காரமா அவங்க ஒரு 3 ஷெல்லி நாணயங்களை வச்சுட்டு இப்ப நீங்களே யோசிக்கலாம், ஒரு 3 நாணயங்கள் வச்சு நம்மளால ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த 3 நாணயங்கள் வைத்து எப்படி ஒரு ஆசிரமத்தை கட்ட முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, இதை முடிச்சு எப்படி முடியும் அப்படின்னு. அப்ப அன்னை தெரேசா அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப நிதானமா சொன்னாங்க, இந்த 3 நாணயங்களும் கடவுளும் என்னுடன் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஆசிரமத்தை நான் கெட்டுவேன் அப்படின்னு. அதுல அவங்களோட அந்த மன உறுதி, கண்டிப்பா என்னால முடியும், நான் செய்யணும் அப்படின்ற எண்ணம், நல்ல மன உறுதியோட அவங்க வந்து என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அந்த எண்ணமே பிற்காலத்துல அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க அப்படின்றது தான் இதுக்கான ஒரு முடிவாக இருக்கும். அவருங்க மதங்கள் மதமோ ஜாதியோ எதையும் பார்த்ததில்லை. மத்தவங்களுக்கு யாருக்கு என்ன கஷ்டமோ அதை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்தாங்க. மத்தவங்களிடம் எதிர்பார்த்ததும் அவங்க அதுதான். யாராவது உங்களோட உதவியை எதிர்பார்த்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எப்பவுமே பலனை எதிர்பார்க்காம உதவி செய்த ஒரு அம்மைதான் அன்னை தெரேசா அவங்க. அதே மாதிரி இனி அடுத்ததா நான் சொல்லக்கூடிய ஒரு டாபிக், திசை காட்டும் கருவியை போல நீங்க செயல்படுவீர்கள். அதாவது எனக்கு அப்பப்போ தமிழ் திக்கும், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் போர் அடிக்குதா நான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ திசை காட்டும் கருவியை போல் நீங்கள் செயல்படுங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம், ஒரு திசை நமக்கு இருக்கணும். இந்த திசை நம்ம போய் அடையணும், இந்த லட்சியத்துல ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா தான் அந்த லட்சியத்தை நம்மளால சாதிக்க முடியும். காலைல எந்திரிச்சோமா போனோமா, இந்த டைமுக்கு நான் திரும்பி வரோமா, அதை மட்டுமே நம்மளுடைய எண்ணமா இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு என்ன முடிவோட நம்ம போறோம், நம்ம ஒர்க் பிளான் மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு, இன்னைக்கு இந்த இதை முடிச்சிருக்கணும், இல்ல இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்களே அந்த எண்ணங்களை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணுமே தவிர நேரமோ சமயத்தையோ பார்த்து நம்ம பயணம் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இத பேஸ் பண்ணி சொல்லி இருக்கோம். அதாவது கப்பல்ல போறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு அவங்களுடைய நேரத்தை பாக்குறதுல எந்த திசையில நம்ம போய் சேரணும், எந்த இலக்கை நம்ம அடையணும் அதை பார்த்துதான் அவங்க பயணம் செய்யறாங்க. அதுக்கேத்த மாதிரியே அவங்க அந்த பயணத்தையும் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்துட்டு அந்த திசையை நோக்கியே பயணம் செய்யவும், அந்த நம் பிள்ளைகளுக்கும் ஒரு லட்சிய போதத்தை கொண்டு வரவும் நம்ம முயற்சி செய்வதே மிக நன்றான ஒரு விஷயமாகும். அடுத்ததா நான் சொல்ல போற ஒரு இது என்னன்னா, இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். அதாவது ஒரு கதாசிரியர் வேலை செய்த ஒரு இடத்துல வந்துட்டு ஹெட் மாஸ்டருடைய டேபிள்ல வந்துட்டு அவரோட வாசகம் எழுதி வச்சிருப்பாரு, இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது அப்படின்னு சொல்லி. இப்பொழுது அப்போ பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன இவர் எது வந்ததுமே அந்த ஒரு வேடிங்க தான் பாக்குறாரு. ஏன் நாங்கெல்லாம் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே எல்லாருக்கும் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை அவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரியே அவங்க கூட வேலை செய்த அனைவருக்குமே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் எங்களுக்கும் ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு. ஒரு முறை இந்த சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹெச்எம் கிட்ட அவர் கேட்பாங்க, சார் ஏன் சார் இப்படி ஒரு வாசகத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்மளுடைய என்னைய பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு
குறுகியதுன்னு எனக்கு தெரியும். அதை விட என்னுடைய ஹெச்எம் வாழ்க்கை, ஹெட் மாஸ்டர் வாழ்க்கை அதை விட குறுகியதுன்றது எனக்கு புரியுது. அப்போ அந்த வாழ்க்கையில நான் யாருக்காவது என்னால் முடிந்த எந்த உதவிகள் நம்மளோட மாணவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அப்பவே செஞ்சிடணும். இப்போ இல்லைன்னா எப்போ செய்வோம் அப்படின்னு இன்னொரு நாளைக்காக நான் அதை காத்து வச்சுட்டு இருக்க கூடாது. முடிஞ்சதுமே இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்களா, அதை நான் அப்பவே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணி இருக்கணும். இல்ல நாளைக்கு பண்ணி தரேன், இல்ல நான் அடுத்த நாள் செய்யறேன், இல்ல அதுக்கு அடுத்த நாள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நீக்கி கொண்டு போறோம்னா கடவுளுக்கு வந்து நமக்கு வச்சிருக்கக்கூடிய கடவுளுக்கு கொடுத்தக்கூடிய நொடிகள் நமக்கு எந்த அளவுக்கு அடுத்த நொடி கூட எந்த அளவுக்கு நமக்கு பக்கத்துல இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேடி ஒரு உதவி கேட்டோம், நமக்குன்ட்டு ஒரு வேலை கொடுத்தாங்களோ அப்படின்னாலும் நம்ம இப்பொழுது எல்லாம் நான் அப்புறம் செய்யறேன்டாம அப்பொழுதே அதை செய்து முடிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றது எனக்குள்ள எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும்ன்றதுக்காகவே நான் என்னுடைய மேசையில நான் அதை எழுதி வச்சிருக்கேன். எப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது அப்படின்னு. அப்பதான் அந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு வந்து எந்த வேலையும் அடுத்த நொடிக்காக மாற்றி வைக்க கூடாது, அதே நொடியில முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திறக்கும். அப்படின்னு இதுல இருந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் அது புரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்னன்னா, நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வோம். நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் சரி, கிளாஸ்க்கு வெளியில இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்கும் சிரிக்க வருமா? வரும் இல்லையா? இல்ல என்னோட பேச்சு கேட்டு எல்லாருக்கும் தூக்கதான் வருதோன்னு எனக்கு தோணுது. அப்போ எல்லாருக்கும் சிரிக்க வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பேசுறவங்களுக்கு தூக்கம் வராது, ஆனா அது கேட்கறவங்களுக்கு தூக்கம் வரும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரிதான் மாணவர்களுடைய எண்ணமும். அவங்க வந்து படிக்கிறதுலயே அவங்க வந்து படிப்பை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுல எண்ணம் வராது. இடையில அவங்களுக்கு ஒரு புன்னகை முகத்துல வரணும்னா ஏதாவது தமாஷா அந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த அந்த தூக்கமான அந்த உணர்வுல இருந்து அவங்க வெளியே வருவாங்க. நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸுகளா இருந்தாலும் சரி, லெசன்ஸா இருந்தாலும் கவனிக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதுக்காகத்தான். அதே மாதிரி அவங்களோட மனசோட இறுக்கங்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். குழந்தைங்களோட இறுக்கங்கள் வந்து கூட நல்லாவே கம்மியா இருக்கும். இப்போ அதுக்காகவே நாங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு உதாரணமா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டிராபிக் போலீஸ் வந்துட்டு ஒரு வண்டிய வழிதடுத்து நிறுத்திட்டு அதுல இருந்து டிரைவரை இறக்கிட்டு இந்த டிராபிக் ரூல்ஸ் பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவார்டா 100 பொற்காசுகள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு ரொம்ப எளிதமாகவும் அமைதியாகவும் சொல்ல, நான் முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்குவேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இதுல இருந்து சிரிப்பு வரவங்களுக்கு அதோட தமாஷ் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சிரிப்பு வரும். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸே இல்லாம தான் அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அதையும் அவர் தமாஷாவா சொல்லவும் அந்த இடத்துல வந்துட்டு சின்னதா ஒரு காமெடி மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை சீரியஸா கூட அந்த டிராபிக் போலீஸ் எடுக்காம அவரும் வந்து அப்படின்னா இந்த போய் ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீ வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குற மாதிரியான அந்த ஒரு சிச்சுவேஷன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளோடு சேர்ந்து நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அந்த இடத்துக்கு சிச்சுவேஷன் கேத்து சின்ன சின்ன காமெடிஸ் நம்ம சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளையும் கவனிப்பாங்க. நம்மளுடைய வார்த்தைகளும் அப்போ அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அந்த லெசன்ஸையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காகத்தான் நகைச்சுவையே உணர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் நம்ம கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே வந்துட்டு நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்க தான் கண்டிப்பா அதை வெளிக்காட்ட முயற்சி பண்ணுங்கள். எப்பவுமே வந்து ஹார்டா பலம் பிடிச்ச மாதிரி இருக்காம எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயா பேசி அவங்களுக்கு அந்த கிளாஸை சொல்லி கொடுக்கவும் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் பாதையை காமிச்சு கொடுக்கவும் வழி நடத்துங்கள். அதே மாதிரி அடுத்ததாக நான் இருக்கக்கூடிய தலைப்பு வந்து ஈரமுள்ள இடங்கள் வழுக்கக்கூடியது தான். வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம அறியாமலே நிறைய பேரை வாக்கால வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காயப்படுத்தி இருப்போம்.
அந்த காயங்கள் அவங்க மனசையும் காயப்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நான் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினேன், தப்பா போச்சே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்மளுடைய மனதும் என்ன ஆகும், கலக்க முடியாதாகும். அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு வார்த்தைகள் வந்துட்டு நம்ம குடும்பத்தையும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் சரௌண்டிங் சரி, எல்லாமே வந்து நம்ம கிட்ட நிறைய பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது. அதனால எப்பவுமே வந்து நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகள் வந்துட்டு மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நம்மள ரொம்பவே கவனிச்சிருக்கணுன்றதுதான் அதோடைய சாராம்சம். அதுல வந்துட்டு நம்மளுடைய அது வாளோ இல்லைன்னா கூர்மையான ஒரு ஆயுதமோ எதால வந்து காயப்படுத்தினாலும் அதுக்கு மருந்து உண்டு. கொஞ்ச நாள் போனா அந்த காயம் ஆறவும் செய்யும். ஆனால் நாவினால் சுட்ட காயங்கள் ஒரு நாளும் ஆறாது. அதனால நம்ம வார்த்தைகள் எல்லாமே பேசும்போதும் சரி, மத்தவங்களை காயப்படுத்தான்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், நாவும் வந்து ஈரமான இடத்துல தான் இருக்குது. அதுவும் எப்ப வேணாலும் வழுக்க வாய்ப்புகள் உள்ளன அப்படின்றது. அடுத்ததா, மற்றவர்களுக்கு நல்ல பாதை உருவாக்குங்கள். மற்றவர்களுக்கு நல்ல பாதை உருவாக்குங்கள். இப்போ ரோடு போடுறவங்க ரொம்ப அழகா கஷ்டப்பட்டு அவங்க ரோடு போட்டு போயிடுறாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ அழகா ரோடு போயிட்டு அதுல நம்ம வந்துட்டு நீ ரொம்ப ரொம்ப சுகமா வந்துட்டு டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த டிராவலிங் பண்ணும்போது நம்ம யோசிக்கிறோமா, அந்த பாதையை யார் போட்டாங்க, எப்படி போட்டாங்க, அவங்க எந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த முகங்கள் யாருக்காவது ஞாபகத்துல இருக்குமா, யாருக்காவது தெரியுமா? இல்ல, நமக்கு தெரியாது. இந்த ரோடு போட்டது இவங்கதான் நமக்கு தெரியாது. முகம் தெரியாத நண்பர்கள் அவங்களுடைய வேலையை நீட்டா செஞ்சுட்டு போறாங்க. நம்மளுடைய வாகனத்தை அழகாக இயக்கி கொண்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த மாதிரி நமக்குன்ட்டு வேலையும் சரி, நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கும் சரி, நம்ம போன பாதையில தான் அவங்க வராங்க அப்படின்னா நம்ம அந்த பாதையை நல்ல அழகுள்ள பாதையா ஆக்கி கொடுத்து அவங்களையும் கூட கொண்டு வரணுன்றதுதான் இதுல இருந்து சொல்றோம். அப்படி நம்ம கொண்டு வரும்போது நீங்களும் அதுல இருந்து ஏறி மேல வரும்போது பின்னாடி இருக்கிறவனை தள்ளி விடாம மீண்டும் அவனுக்கும் கை கொடுத்து அதே பாதையில இது நல்ல பாதையாக இருந்தால் மீண்டும் நமக்கு மறுபடியும் மற்றவர்களுக்கும் கை கொடுக்கலாம், அவங்கள வேலைக்கு கொண்டு வர முடியும். இதனால நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல பாதைகள் வழியா மேல உயர கொண்டு வர்றதுக்கு நமக்கு மேல இருக்கிறவங்களால தான் நம்மள முன்னுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள கைப்பிடிச்சு அவங்களையும் அதே நிலையில கொண்டு வந்து உதவுறதுக்கு தான் மற்றொருவருக்கு நல்ல பாதையை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதிக வேகமும் அதிக பாரமும் ஆபத்தானவை. இப்போ அதிக வேகமும் அதிக பாரமும் வந்துட்டு ஆபத்தானவை அப்படின்னா, இப்போ நாம வந்துட்டு வாழ்க்கையில சொந்த காரியங்களுக்கும் சரி, இல்லைன்னா என்ன சொல்லுவோம், சொந்த காரியங்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்காகவோ நம்ம நிறைய ஓடுவோம். சொந்த காரியங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய லெவலுக்கு வரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்ப எல்லாருடைய எய்ம் ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி எய்ம் லட்சியங்கள் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும், நம்மளோட உழைப்பு ஜாஸ்தி ஆகும். உழைப்பு ஜாஸ்தி ஆகும் போது ராத்திரி பகல் ரெஸ்ட் இல்லாம வேலை செய்வோம். மத்தவங்களோட பாரத்தையும் நம்ம தூக்கி எடுத்து வச்சுக்குவோம், நம்மளோட பாரத்தையும் நம்ம தூக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்படி ஆக்கும்போது நம்ம போக அந்த பாதையில நம்மளுடைய ஹெல்த்ன்ற வாகனம் என்ன ஆகுது, பழுதடைஞ்சு போகுது. அப்போ என்ன ஆகும், நமக்கு நோய் நொடிகள் பட்டு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கஷ்டமாயிடும். இதனால நமக்கு என்ன லாபம், நிறைய பணம் சம்பாதிச்சதுனால ஏதாவது லாபம் கிடைக்குதா, நம்ம ஹெல்த் கண்டிஷன் நாசமாகிறதுனால ஏதாவது நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்குதா? கண்டிப்பா இல்லை. அதனாலதான் சொல்றோம், நம்ம அளவான பாரத்தை சுமந்து நம்மளோட வேலைகளை அழகாக கொண்டு போனால் நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையும் நிறைய நாளைக்கு நீண்டு நிற்கவும் செய்யும். அதனால உங்களுடைய அதிக வேகமான ஓட்டத்தையும் சரி, அதிகமான பாரமான வேலைகளையும் சரி கண்ட்ரோல் பண்ணி அழகா நீங்க கொண்டு போங்க. உங்க வாழ்க்கை மிகவும் நல்லதாக இருக்கும். அடுத்ததா நான் சொல்ல போற கருத்து என்னன்னா, விசேஷ திறமைகள் உள்ளிலிருந்தே வெளிக்கொண்டவரே வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். அப்படின்னா விசேஷ திறமைகள் இருக்கிறதுனா நிறைய திறமைகள் ஒவ்வொருத்தங்களும் இருப்பாங்க.
அப்படியே ஒரு சிற்பியோட ஒரு கதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். புதுசா ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்கு ஒரு சாமியா ஒரு 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 சிற்பி வந்து அந்த ஒரு சாமியை சிலை வடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ செதுக்கி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த சிலை செதுக்கிற இடத்துக்கு வருவாரு. அவர் வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரியான 2 சிலை இருக்கும். 2 சிலைய பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "ஓ! கோவிலுக்கு 2 சிலை தேவைப்படுதுங்களா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல, இல்ல. 1 சிலை தான் தேவைப்படுது" அப்படின்னு இவரும் சொல்லுவாரு. அப்போ அப்புறம் ஏன் 2 சிலைய செதுக்கிக் கொண்டிருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஒரு சிலை நான் செதுக்குற டைம்ல என்ன ஆச்சுன்னா, அதோட மூக்குல வந்து ஒரு விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு. அவரு சுத்தி முத்தி பார்த்தாரு. பெருசா எதுவும் தெரியல. மூக்குல அந்த விரிசல் கூட அவருக்கு சரியா தென்படல. அப்போ அவர் கேட்கிறாரு, "சரி எத்தன அடிக்கு மேல வந்துட்டு இந்த சிலைய நீங்க வைக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது ஒரு 25 அடிக்கு மேல வந்துட்டு இந்த சிலைய வைக்க போறோம்" அப்படின்னு. அப்போ இவரு சிரிச்சுக்கொண்டே சொன்னாரு, "25 படிக்கு மேல சிலை வைக்க போறீங்க. மூக்குல சின்னதா ஒரு கீறல் தான் விழுந்திருக்கு. அப்போ நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இன்னொரு சிலைய செதுக்கணும்? இது யாருக்காவது தெரியவா போகுது? அந்த சின்ன கீறல் வந்து வேறொருத்தவங்களுக்கு தெரியவா போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "அதெல்லாம் அவர் சிற்பி சிரிச்சுக்கொண்டே அமைதியாக சொல்லுவார், "அது எனக்கு தெரியுமல்லவா? அங்க விரிசல் இருக்கிறது மற்றவர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். செய்த எனக்கு தெரியும் இல்லையா? அதுல விரிசல் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ மத்தவங்களுக்காக நான் வேலை செய்யல. என்னுடைய தி திறமையக்காக வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி தான் நான் வேலை செய்றேன். இப்போ மற்றவர்கள காமிக்கணுன்றதுக்காக செய்யறதா இருந்தா, நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்ல. நம்மளுடைய மன உறுதி, திருப்திக்காக செய்யற வேலைய, அது எல்லா விதத்திலயுமே வந்துட்டு கரெக்ட்டா அந்த வேலைய முடிச்சு குடுக்கணும் அப்படின்றத ஒரு கருத்தின வந்துட்டு இதுல இருந்து நம்ப மிக முக்கியமா தெரிஞ்சு கொள்ளணும். மற்றவங்க பார்வைக்கு இல்ல நம்ம செய்யற வேலைகள் அப்படின்றது. உறுதியான மனமே மிக சக்தியான ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உறுதியான மனம் இருக்கிறவங்களால மட்டும்தான் நிறைய சாதிக்க முடியும். அப்படி நிறையவே சாதிக்க முடியும். நம்ம எந்ததான் ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா எந்த சாதனைக்கும் முன்னாடி கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு அதுல ஒரு மிகத்தான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஊனம் ஊனமற்றோருக்கான ஊனமற்ற ஒரு பெண் குழந்தை. அதுக்கூடைய 5வது வயசு 4 வயசுக்குள்ளேயே வந்துட்டு அதுக்கு 15 ஆப்பரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணுடைய ஒரே ஒரு கனவு என்னன்னா, நானும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடவே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அதோட 15வது வயசுல இருந்து அதுக்கு ஒரு செயற்கை கால் வைத்து அது ஒரு நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொண்டே வந்தா. அது அந்த நீச்சல் பயிற்சியில வந்து ஒலிம்பிக்ல பங்கு பெற்று தங்கப் பதக்கத்தை அந்த பெண் பிள்ளை கொண்டு வந்தா. பெண்ணு பேரு வந்துட்டு ரூடி காசியா. அந்த பொண்ணு பேரு ரூடி காசியான்ற ஒரு பொண்ணு தான். அவங்க வந்துட்டு என்னன்னா, நான் ஊனமற்று இருக்கேன். என்னால முடியாது அப்படின்ற எண்ணத்த தவிர, என்னால முடியும். நானும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதி அந்த அந்த அவங்கள வந்துட்டு என்ன பண்ண வச்சுச்சு, ஒரு தங்கப் பதக்கம், மெடல் வாங்குற அளவுக்கு அவங்கள முயற்சி பண்ண வச்சிருக்குது. அப்படி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதுல வென்றதுக்கு அப்புறம் நெறைய பேத்துக்கு என்ன மாதிரி ஊனமற்ற நெறைய பேத்துக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு நெறைய பேர்கிட்ட இருந்து உதவி பெற்று இன்னைக்கு முடியும் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாமாக உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த மன தைரியம் வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்த அவங்களாலும் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம அதுல இருந்து மத்தவங்களுக்கு காமிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு இதா இருக்குது. அதுக்காக அடுத்ததாக மனிதனை எவ்வாறு அளந்தறியலாம் அப்படின்னா, மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒரு இது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகத்துல எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். வசதியினால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாக விளங்குவதை வைத்து நாம வந்துட்டு தப்பா எடை போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த அந்த மனிதன் எப்படி வாழ்கிறான் அதத்தான் அதுல அவன் எந்த மாதிரி விளங்குகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்கா அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
மிகப்பெரிய தலைவர்களான மகாத்மா காந்தியில இருந்து நெல்சன் மண்டேலா வரையிலும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கப்பட்ட எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு அவங்க என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பொழுதும் கஷ்டமா நினைச்சதே இல்லை. வாழும் சிறைச்சாலை வாழ்க்கை கூட அவங்கள வந்துட்டு ரொம்ப சுலபமான ஒரு வாழ்க்கையாக அவங்க ஏற்றுக்கொண்டாருங்க. மத்தவங்களுக்காக வாழும்போது எந்த கஷ்டமா வாழ்க்கையில வந்து பல கஷ்டங்களும் நம்மை நோக்கி வரும். அந்த சமயத்துல எல்லாம் அது எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட எடுத்து முன்னுக்கு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வெற்றி கொள்ளலாம் அப்படின்றதுதான் இதோடைய மிகப்பெரிய கருத்து. அதே மாதிரி இந்த மாதிரி தலைவர்களோட வாழ்க்கை வரலாறுகளை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி எந்தெந்த சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, அது எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து வாழணும் அப்படின்ற கருத்துக்களை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும் நல்ல ஆசிரியர்களாக நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த கதையினுடைய விளக்கம். அடுத்ததா துன்பம் நீண்ட காலம் தொடர்ந்து வராது அப்படின்னு. துன்பம் நீண்ட காலம் தொடர்ந்து வராது. எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்க்கையில எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட மனசு வந்து ரொம்பவே தளரப்படக்கூடாது. நிறைய பேத்துக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம். இப்போ வந்துட்டு என்னோட வாழ்க்கையில நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கஷ்டம் நமக்கு லாங் லைஃப் நம்மளோட கூடவே வராது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிறைய மேகங்கள் வந்து அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அது காலகாலமே நீண்டு நிக்காது இல்லையா? அதே மாதிரி அந்த திரையை நீக்கி சூரியன் வெளிச்சத்தோட முன்னுக்கு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய கஷ்டங்களையும் தள்ளி நம்மளுடைய சந்தோஷமும் நம்மையே நோக்கி வெளியே வந்து கொண்டே இருக்கும். அந்த கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு எண்ணி நம்ம துன்பப்பட்டுக்கிட்டே நம்ம சோர்ந்து போனோம், மனதளவுல நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே முன்னுக்கு கொண்டு வர முடியாது. அதனாலவே நீங்க எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய துன்பங்கள் வரும்போது எதையும் பத்தி யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஒரு துன்பம் வந்தா அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு இன்பமும் நமக்கு வரப்போகுதுன்ற பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் வளர்த்தி கொள்ளுங்க. இது இன்னைக்கு முடியும். இந்த கஷ்டம், இந்த சங்கடம் இதெல்லாம் இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு கண்டிப்பா முடியும். அடுத்து நான் எதிர்பார்க்கறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நம்ம வந்து கண்டிப்பா முன்னுக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். இன்னும் நான் 1-2 விஷயங்கள் பற்றி சொல்ல விரும்புறேன். அது எல்லாமே வந்துட்டு எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. நான் அப்படியே பார்த்து படிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து சிந்திக்க நேரம் ஒதுக்கணும் இல்லைங்களா? சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள்ன்றது தலைப்புல நான் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்றேன். சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அதுதான் சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், நிலையான இளமையின் ரகசியம் அதுதான். நட்பாக இருக்க நேரம் ஒதுக்குங்கள், மகிழ்ச்சிக்கு வாயில் அதுதான். அன்பு காட்ட நேரம் ஒதுக்குங்கள், கடவுள் கொடுத்த சலுகை அதுதான். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அறிவு ஊற்றெடுக்க அதுவே காரணம். தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், உலகில் சக்தி மிகுந்தது அதுதான். சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள், ஆத்மாவின் சிகரம் அதுதான். உதவ நேரம் ஒதுக்குங்கள், சுயநலமாக இல்லாமல் இருக்கவும் நேரம் அதுதான். வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள், வெற்றிக்கு பரிசு அதுதான். அதே மாதிரி அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதால ஒரு 10 வழிகள் பத்தி நான் உங்களிடம் சொல்றேன். உங்களுக்கு இதயத்திலிருந்து வெறுப்பான வெறுப்புகளை உங்கள் இதயத்திலிருந்து வெறுப்பினை விலக்கி கொள்ளுங்கள். உங்கள் பயணம் கவலையிலிருந்து விலக்கி இருக்கட்டும். நீங்கள் தீய ஒழுக்கங்களிலிருந்து விலகியே இருங்கள். போதுமென்ற மனதோடு இருங்கள். கண்டிப்பா வந்துட்டு நம்ம இதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்குமே வந்துட்டு நமக்கு துன்பம். நம்ம எப்பவுமே இருக்கிறத விட்டு பறக்கிறது மேலதான் ஆசைப்படுவோம். எல்லாருக்குமே அது ஒரு எண்ணங்கள் இருக்கு கண்டிப்பா. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம நிறைவான எதையுமே சாதிக்க முடியாது. இதுல இருக்கிறத வச்சு நான் என்னோட காரியங்களை சாதிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால முன்னுக்கு வர முடியும். உங்கள் வாழ்க்கையில் அன்பு நிரந்தி இருக்கட்டும். அதாவது எப்பவுமே வந்து எல்லாரோட வாழ்க்கையில நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையில அன்பு கண்டிப்பா வந்துட்டு நிறைஞ்சு இருக்கணும். இல்லைன்னா
கோபமும் தாபமும் நிறைய இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே நல்லதாவே அமையாது. அதனால எல்லாரும் அன்பாக இருக்க கத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடையும் பணத்தையும் தகுதியுடையதாக வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கிட்ட இருக்கிறதெல்லாம் தகுதியுடையவர்கள், மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனப்படலாம். பணம் நிறைய வந்து எடுத்து வைக்கிறதுனால காரியம் இல்லை. அதனால பிறருக்கு உதவி செய்ய மனம் வரணும். உங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்க தினந்தோறும் நடைபயிற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நமக்கு முக்கியமான ஒண்ணு. நமக்கு நிறைய காசு பணம் இருந்துட்டோம்னு காரியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல ஆயுசும் நல்ல ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும்தான் மற்ற வேலைகள் அனைத்துமே நமக்கு நல்லபடியாகவே நன்றாகவே முடியும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இன்று என்ன செய்தேன்? வித்தியாசமாக ஏதாவது செய்ய முயற்சி எடுங்கள். எப்பொழுதும் நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லபடி வாழுங்கள். நிறைந்துள்ள பணத்தை விட நிறைவான மனமே சிறந்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த நிலையில நான் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தேன். புக் ரிவ்யூல அட்டன் பண்ண பேச எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜானகிராமன் சாருக்கும் பிரியதர்ஷினி மேம்க்கும் நன்றியை சொல்லி என்னோட உரையை நான் இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். நன்றி சார். உங்களுக்கு எடுத்த புத்தகத்தை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. நீங்க இந்த புக்கு செலக்ட் பண்ணி அந்த டாபிக் அனுப்பும் போதே நான் வந்து, ஏன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கான புத்தகம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆசிரியர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த வி.கே. கார்த்திகேயன் புக்கோட இன்னொரு புக்கு எனக்கு கிடைச்சது. அதுல நான் பார்க்கும்போது ஒரு பாறை வந்து பாறையோடைய இன்சிடென்ட்டை வந்து ஒரு ஆசிரியர் சொல்றாங்க. ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் கேட்கிறாரு, சார் நான் வந்து இது மாதிரி சாதிக்க விரும்புறேன் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் கிட்ட கேட்கும் போது அந்த ஆசிரியர் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சார் எப்படி சார் சாதிக்கிறது அப்படின்னா, அந்த ஆசிரியர் சொல்றாங்க, வலிகளை தாங்கணும், பிரச்சனைகளை தாங்கணும், அப்பதான் வந்து சாதிக்க முடியும். சார் நீங்க என்னங்க சார் வலிகளை தாங்கணும்ன்றீங்க, பிரச்சனைகளை தாங்கணும்ன்றீங்க, நல்லா படிச்சா சாதிக்க முடியாதா சார் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு. அந்த எக்ஸாம்பிள வந்து அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஒரு பாறை வந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்ப அங்க போற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்னை வந்து யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது, நீங்களாவது என்னை கண்டுக்குங்க அப்படின்னும் போது, சரி என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இல்ல சார் ஏதாவது என்னை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பாறை கேக்குதான். அப்ப அந்த பாறை என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு பகுதியை வந்து உடைச்சி எடுத்துட்டு போயிட்டு செதுக்க போறாரு, ஒரு சிலையா செதுக்க போறாரு. அப்ப சிலையா செதுக்கும் போது வலிகளை தாங்கி, அதாவது நிறைய அடிகளை உளிகளோட வலிகளை தாங்கிய ஒரு சிலை வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வ சிலையா வந்துச்சான். தாங்காதது அந்த, அதாவது அவர் அடிக்கிற அடிக்கு தாங்காத எதுவுமே வந்து அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில்ல வந்து படிக்கட்டு செய்யறாங்க, சிலைய வைக்கிறாங்க. அப்போ வலிகளை தாங்கிய சிலை வந்து தெய்வமாக உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. வலிகளை தாங்காத ஒரு கல்லு, அந்த பாறை வந்து எல்லாரும் மிதிக்கிற மாதிரி வந்து ஒரு பாதைக்கு போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆசிரியர் முடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு ஒருத்தர் பிரச்சனையை எதிர்கொள்ள விரும்பலையோ இது மாதிரிதான் எல்லார்கிட்டையும் மிதிப்படணும். யாரு ஒருத்தர் பிரச்சனையை எதிர்கொள்ள விரும்புறோமோ அவங்க கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கையில தெய்வத்திற்கு இணையாக உயருவோம் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் முடிக்கும் போது அந்த மாணவர் அழுதுட்டாராம். அழுது கண்ணீர் வர வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சூப்பரா சொன்னீங்க சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இவர் எழுதின புத்தகத்துல இந்த விஷயம் இருக்கு, அது உங்க நாலேஜுக்கும் கொண்டு வரேன். ஸோ ஒரு நல்ல விஷயம், நல்ல புத்தகத்தை வந்து நீங்க இங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். கமெண்ட்ஸ் கேட்டுடலாம் ஆன்லைன்ல. ஓகே சார். ஓகே மேம். இணைய வழியா ஜாயின் பண்ணிருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ். சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா சார், கூடலூர் சீசன் சுமதி. நசீரா வந்து இந்த புக்கு படிக்கும் போது என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் வந்து மலையாளம் தான் அதிகமா அவளுக்கு வரும், எப்படி நான் பேச போறனோ அப்படின்ற மாதிரி. ஆனா அவ நல்ல தைரியமா பேசுவாங்கிறனால நான் சொன்ன வார்த்தைகள், நல்லா பேசுவோமா நீ நல்லா பேசு அப்படின்னு சொன்னேன். உண்மையுமே அவளுக்கு ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. அவ வந்து இந்த புக்கு உண்மையுமே அவளுக்கு மலையாளம் தான் படிக்க தெரியும், தமிழ் அதிகமா படிக்க தெரியாது. ஆனா இந்த வாக்கியம் எடுத்து படிச்சதுக்கு உண்மையுமே நசீரா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ உண்மையுமே நல்லா பேசியிருக்கிற. ஏன்னா தமிழே தெரியாத உனக்கு அப்படின்னா பேசுற, இருந்தாலும் அதோட நிறைய வார்த்தைகள் அவளுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனாலும் நல்லா பேசின, உண்மையுமே சூப்பரா பேசியிருக்கிற நசீரா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ சுமதி அக்கா. சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்கு.
இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா, இன்னைக்கு பண்ண வேண்டியவங்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்றத தாண்டி நான் புக் ரிவ்யூ என்னால பண்ண முடியும் அப்படின்ற அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அவங்கள இந்த அளவுக்கு தமிழை நல்லா கத்துக்க வச்சிருக்கு. ஸோ தமிழ் பின்புலமே இல்லாம இந்த அளவுக்கு தமிழ் பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதை ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க நசீரா மேம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தது ஆன்லைன்ல சார் உத்தரமேர்சிசில இருந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கற்பக மேம் சொல்லுங்க. சார். நசீரா மேம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இதுல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்களுடைய புக் ரிவ்யூ. அவங்களுக்கு தமிழே தெரியாது அப்படின்ற பட்சத்துல இந்த புக் ரிவ்யூ அவங்க நல்லபடியா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க சார். சூப்பரா இருந்தது. சபீரா மேமும் கமெண்ட் சொல்லுவாங்க. தேங்க்யூ கற்பக மேம். நல்லா ட்ரை பண்ணிருந்தீங்க. தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்களே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிட்டீங்க. ஆனா நல்லா பண்ணீங்க, பரவாயில்ல, நல்ல எஃபெக்ட் எடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்ல, கொஞ்சம் பதட்டமும் இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணிருந்தீங்க. நல்லா இருந்தது. கீப் இட் அப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சபீரா மேம். வணக்கம் வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா சார்? கேக்குது. வணக்கம். நான் வி.கே. கார்த்திகேயன் நூலாசிரியர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? வணக்கம் சார் கேக்குது கேக்குது சார். வணக்கம். எனக்கு இந்த உங்களுடைய சேவாலயனுடைய நிகழ்வு பற்றிய செய்தி புலனம் வழியாக எனக்கு கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய நூலை ஒரு ஆசிரியர் புத்தகத்தை படித்து சொல்ல இருக்கின்றார் என்பதை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பார்த்தேன். நீங்கள் பேசுவதாக கேட்டேன். ஹலோ, வணக்கம். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு நூலாசிரியரே இந்த நிகழ்ச்சியை கேட்டு அவருடைய கருத்தினை பகிர்வது என்பது இதுவே முறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரிதானே? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. நான் வேறொரு துக்க நிகழ்வு என்பதனால நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழல். இல்லை என்றால் நான் என்னுடைய ஊர் மேட்டுப்பாளையம் தான். நான் சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளியில கடந்த 21 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். மொத்தமாக 30 ஆண்டுகள் தமிழாசிரியர் பணியை நிறைவு செய்திருக்கின்றேன். அதுல என்னுடைய முதல்வர் வே. கணேசன் என்பவர் இந்த பள்ளியினுடைய முதல்வராக இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். அவரோடு பயணித்த காலத்தில் அவருடைய ஆங்கில புலமையிலே ஆட்பட்டு அவருடைய மொழி புலமையை நான் உணர்ந்து எழுதிய புத்தகம்தான் இந்த நாளும் நாளும் நல்லாசிரியர். இந்த தலைப்பை எங்களுடைய பள்ளியினுடைய செயலர் திரு கவிதாசன் அவர்கள் தான் அந்த தலைப்பினை கொடுத்தார். நாளும் நாளும் நல்லாசிரியர் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி. ஆங்கில புத்தகத்தினுடைய பெயர் ஃப்ரம் எ குட் டீச்சர் டு எ கிரேட் டீச்சர். நாங்கள் தமிழிலே மொழிபெயர்த்து நான் எழுதிய பிறகு, என்னுடைய நூலினை படித்த பிறகு என்னுடைய பள்ளி செயலர் அவர்கள் நாளும் நாளும் நல்லாசிரியர் என்று இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே ஆசிரியருக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கின்றது. அந்த நாளிலே அவர் செயல்படுகின்ற விதத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் நல்லாசிரியராக வளர்வதும் வாழ்வதும் என்று சொல்லுவார். அதே போல எங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாக அறங்காவலர் அவர்கள் எப்பொழுதும் எங்களிடத்தில் சொல்வது என்ன என்று சொன்னால், வாழ்ந்து காட்டுகின்ற ஆசிரியர்கள் தேவையில்லை, வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோல வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை, வாழ்ந்து காட்டுகின்ற ஆசிரியர்கள் தான் வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி எங்களுடைய பள்ளியில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உரையை நிகழ்த்திய அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பாக, அவர் மலையாள மொழி மட்டுமே தெரியும் என்று அவருடைய பேச்சிலே எனக்கு தெரியவே இல்லை. அப்படி சிறப்பாக அவர் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார். 365 நாட்களுக்கும் அவசியமான கருத்துக்களாக அவை விளங்கக்கூடியவை. அவை அத்தனையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தாக இதில் எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு ஆசிரியருமே மிகச்சிறந்த ஆசிரியராக வர முடியும் என்பதற்காக எழுதியதுதான் இந்த நூல். இது போன்று நிகழ்விலே நான் கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நூலை படித்து அந்த நூலை பற்றிய கருத்துக்களை வழங்கிய ஆசிரியருக்கும்
அவரை நான் ஆசிரியராகத்தான் சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவு சிறப்பாக அவர் அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அதே போல இந்த நிகழ்வினை நடத்திய சேவாலயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சார் நான் பேசலாமா? பேசுங்க மேம். சொல்லுங்க. சார் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாங்க வந்து மலையாளி, எனக்கு மலையாளம் மட்டும்தான் நிறைய படிக்க தெரியும். மலையாளத்துல நான் என்ன வேணாலும் லாங்குவேஜ் நல்லா யூஸ் பண்ணுவேன். எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. ஆனா அந்த புக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க, நான் படிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி 365 நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடுவுல இருக்கிறது நான் படிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனா அந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து பேசுற அளவுக்கு எனக்கு அந்த திறமை இல்லை. இருந்தாலும் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படிக்கிறதெல்லாம். ஆனா நீங்க வந்து உங்க முன்னாடி நான் பேசுவேன், சத்தியமா நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டு சத்தியமா போயிருப்பேன். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு அதனால தான் நான் முதல்ல என்னை அறிமுகப்படுத்தவில்லை. சத்தியமா ஓடி இருப்பேன் சார். அவ்வளோ வந்துட்டு என்னால முடியல, எனக்கு என்னமோ கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப சந்தோஷம் சார். நான் இப்படி ஒரு எழுத்தாளர் வந்துட்டு கூட பேசுறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால ஏத்துக்கவே முடியல. நான் உண்மையாலேயுமே அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேனான்றது என்னால ஏத்துக்கவே முடியல. சார் நான் வந்து தமிழ் கிடையாது, ஏதாவது தப்பாலாம் நீங்க ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் நிறையவே மிஸ்ஸிங் பண்ணியிருப்பேன். எப்படினாலும் இல்லை, உங்களை பொறுத்தவரையில நீங்கள் மிகச்சிறப்பாக செய்தீர்கள். ஏனென்றால் எடுத்துக்கொண்ட கருத்துக்களை வரிசைப்படுத்தி எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதையும் அந்த எடுத்துக்காட்டுகளையும் மிகச்சிறப்பாக சொன்னீர்கள். அந்த வகையில் நீங்களும் இது போல மேலும் பல நூல்களை நீங்கள் படித்து அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ சார். முயற்சி பண்றேன் சார் இதுக்கு மேலேயும். தேங்க்யூ சார். அதேபோல் சேவாலய நிறுவனத்திற்கும் மிகுந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது போன்று நிகழ்வுகள் நடக்கின்ற போது எனக்கும் தகவல் கொடுத்தால் நானும் கலந்து கொண்டு கருத்துரை வழங்குவேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். நசீரா மேம், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் நம்மளுக்கு வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லும் போது அது வந்து உண்மையா அதை நம்ம எப்படி சொல்றது, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா மலையாளத்துல இருந்து அப்படியே டோட்டலா தமிழ்ல நீங்க படிக்கும் போது அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கா வந்து நம்ம கார்த்திகேயன் ஐயா வந்து இப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட் சொல்லியிருக்காரு. சார், இது வந்து சேவாலயால வந்து ரெகுலரா ரொட்டீனா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில புத்தகத்துடைய ஆசிரியர்கள் இது மாதிரி வந்து கலந்துப்பாங்க. நிச்சயமாக நாங்க எல்லா அக்கேஷன்லயும் உங்களுக்கு நாங்க இன்வைட் பண்றோம் ஐயா. கண்டிப்பாக வந்து நீங்க எல்லா புத்தகத்திலையும் கலந்துக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் கமெண்ட் சொல்லணும்ட்டு எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு. கமெண்ட்ஸ் இருக்குங்களா? நசீரா மேம். மேம் சொல்லுங்க. மேம் சூப்பரா பண்ணீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ரோடு வந்து அழகா போடுறாங்க. ஆனா அந்த மனுஷங்களை வந்து நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். அதுல எவ்வளவோ நம்ம பண்றோம் அந்த ரோட்ல. அந்த அவங்களோட கஷ்டங்களை நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஆனா அவ்வளவு அழகா அவங்க எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு பண்றாங்க. அந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். ரொம்பவே அழகா அப்படி நிறுத்தி ரொம்ப நல்லா. இங்க கசுவால இருந்து பி லட்சுமி மேம் வந்து கமெண்ட் சொல்றாங்க மேம். நசீரா மேம். வணக்கம்ப்பா. வணக்கம் மேம். வீடியோ புக்கே படிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் புக் ரிவ்யூ பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது ரொம்ப நல்லா அழகா பேசியிருக்கீங்க. இனிமே அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து கொடுத்துனே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் புக் ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்கப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். அடுத்தது கவிதா மிஸ். மேம் வெரி குட், சூப்பர். ஒரு பெரிய ஃபீட்பேக். பார்க்க முடியல, வீடியோ ஓபன் கிரேட். நீங்க நல்லா பேசுனீங்க, தெளிவா இருந்தது. நல்ல நிஜமாவே நாளுக்கு நாளும் ஃபுல்லாவே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகணும், எந்த அளவுக்கு அன்பா பழகணும், எதை வச்சு மேம். ஆடியோ கிளியர் இல்ல மேம்.
கடைசியா பேசுனது மட்டும் தான் கேட்டிருக்காது, நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே சார், கேட்டுச்சு. தேங்க்யூ அடுத்தது மேம். வந்து கிரகலட்சுமி மேம், பியூட்டிஷியன், அவங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். மேம் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ மேம். அந்த இது அமைதியா நல்லா அன்பா பார்க்கணும் எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல, அதுவும் நல்லா இருந்தது. அன்னை தெரசாவை பத்தி பேசுனீங்க, அதுவும் நல்லா இருந்தது. நல்ல மலையாளம் கலந்த தமிழ்ல பேசுனீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. நசிரா மேம், ஓகே சார். எல்லாருடைய கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. Okay, ஸ்பெஷல் sir. தேங்க்ஸ் சேவாலியாவின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் இந்த ஒரு நன்னாள்ல பதிப்பாசிரியர் அப்படி இல்லாத நூலாசிரியர் அவங்க எல்லாருடைய விளக்கத்தையும் கேட்டு அவங்க விளக்கத்தையும் சொல்லி அவங்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு உங்களுடைய பேச்சு அமைந்திருக்கு அப்படின்னா உங்கள் தமிழ் புலமை வளர்ந்து இருக்கு அப்படின்றத நாங்க ஒத்துக்கிறோம். மேலும் மேலும் நல்ல புத்தகங்களை படித்து கண்டிப்பா மேலும் மேலும் நல்ல புத்தகங்களை படித்து நிறைய கருத்துக்களை எங்களிடம் பகிர மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இதுக்கு நன்றி நான் உங்களுக்கும் பிரியதர்ஷினி மேம்க்கு தான் முக்கியமா சொல்லணும். முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தான் படிங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க சிம்பிளா சொல்லி நம்மள அழகா கோத்து விட்டுறாங்க. ஆனா அதனால எனக்கு நல்ல வாய்ப்பு தான் கிடைக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு அவங்க சிம்பிளா செய்யறது எனக்கு வாய்ப்பா வந்து அமையுது. நானும் முயற்சி பண்றேன், முன்னுக்கு வரலாம். ஆனா தமிழ் பேசுவேன், புக்கெல்லாம் எடுத்து படிச்சது கிடையாது. அதுக்கும் நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க புக்கு படிச்சு பேசுறதுக்கு. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய மலையாளம் கலந்து தமிழை கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். முடிச்சுக்கலாம்.